Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வரும் மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி விருப்ப மனு அளிக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 1ஆம் தேதி முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை திமுகவினுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தற்போது வாங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் விண்ணப்பத்துக்கு ரூபாய் 50,000 என்ற அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவானது தற்போது அங்கே கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவினுடைய துணை பொதுச்சாளர் எம்பி கனிமொழி அவர்கள் தற்போது விருப்பம் தெரிவித்து மனுவை அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே கனிமொழி அவர்கள் பெயரில் கிட்டத்தட்ட 32 விண்ணப்பங்கள் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் 13 விண்ணப்பங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை கனிமொழி எம்பி அவர்களுக்காகவே 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் கட்சியினர் வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் ரூபாய் 50,000 செலுத்தி ஒவ்வொருவரும் ரூபாய் 50,000 செலுத்தி அந்த விருப்ப மனுக்களை அதிக அளவில் பெற்றிருக்கிறார்கள். தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களுக்கு தான் இதுவரை கொடுத்த விண்ணப்பங்களிலே அதிக அளவில் பெயரில் விண்ணப்பங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கனிமொழி எம்பி எங்கள் தொகுதியில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் 13 விண்ணப்பங்களும் வடக்கு மாவட்டம் சார்பில் 13 விண்ணப்பங்களும் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது தன்னுடைய விருப்ப தொகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு கடந்த 2019 போலவே இந்த முறையும் தலைமை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனது மனுவை தற்போது கனிமொழி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற 7ஆம் தேதி வரை பல்வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே வழங்க இருக்கிறார்கள். இதுவரை 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் திமுக தலைமையிடம் பெற்றிருக்கக்கூடிய என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.